அது மட்டுமல்ல, வெப்பம் அதிகமாக ஆக ஏப்ரலில் 200 கனிகளை கொடுத்தா மே ஜூன் வெப்பம் அதிகமாக ஆக 7000 கனிகளை கொடுக்கும் இந்த பேரீச்சை மரம். அதுபோலத்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்க வேண்டும். எப்படி அந்த பேரீச்சை மரம் தன் மேலே அந்த வெப்பம் பட கருகி போகாதபடிக்கு செழிப்பாக வளருதோ, அதுபோல் பிரச்சனை போராட்டங்கள் நம்ம மேலே விழ நம்ம அதில் மடிந்து போகாதபடிக்கு தேவனை சார்ந்து வாழும்போது நம்ம செழிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கேதுரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். லிபோனில் உள்ள கேதுரு மரம், லிபோனுங்கிற இடம் வெண்பனி படர்ந்த ஒரு இடம். அங்கேயும் எந்த ஒரு தாவரமே வளர வாய்ப்பே இல்லாத இடத்துல இந்த கேதுரு மரம் செழிப்பாக வளரக்கூடியது. இப்போ பனி ஒரு செடி மேலே பட்டுச்சுன்னா அந்த செடி கருகி போகும். ஆனால் இந்த கேதுரு மரம் அது மேலே எவ்வளோ பனி விழுந்தாலும் செழிப்பாய் வளரக்கூடியதாக இருக்குது. அது பூமியிலிருந்து 160 அடி மேல் நோக்கி வளரும். அதனுடைய வேர் பூமிக்குள்ளார மலைகளை குடைந்து கொண்டு 180 அடி வளரக்கூடியதா இருக்கிறது. அது போலத்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கணும். பனி எப்படி அது மேலே பட்டு பட அது கருகி போகாதபடிக்கு செழிப்பாய் வளருதோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையும் என்ன போராட்டம் நம்ம மேலே வீழ்ந்தாலும் கருகி போகாதபடிக்கு அதனுடைய வேர் எப்படி பற்றி வளருதோ, அது போல தேவனை நம்ம வேர் பற்றி சார்ந்து வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாகப்படுகிறது. தேவனுக்கு தெரியும் இந்த பிரச்சனையின் மத்தியில தான் நீ செழிப்பை பெறுவாயின்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ஏன்னா எப்படி அந்த பேரீச்சை மரம் அந்த வெப்பத்தில் செழிப்பாய் வளருது, தேவனுக்கு அதனுடைய திறன் தெரியும். அது போல தான் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு இருக்குதுன்னு தேவனுக்கு தெரியும். இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் நம்மளை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே, தேவன் உங்களை செழிக்க வல்லவராக இருக்கிறார். உஷ்ணமாகட்டும் வெயிலாகட்டும் உங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தை சொல்லுவதன் மூலம் என்ன பிரச்சனை போராட்டங்கள் நம்ம மேலே விழுந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. தேவனை சார்ந்து வாழும்போது தேவன் நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அது மட்டும் இல்லாமல் அதே அதிகாரத்தில் 92:7 துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து, துன்மார்க்கருடைய வாழ்க்கை புல்லு கொப்பிட்டு சொல்லுகிறது. புல்லு மேலே வெயில் பட்டால் அது கருகி போயிடும், பனி அதிகமாக பட்டாலும் அது கருகி போயிடும், தண்ணீர் அதிகமாக ஊற்றினா அழுகி போயிடும். அது போல தான் அவங்க வாழ்க்கை. கொஞ்ச நாள் செழிப்பு, கொஞ்ச நாள்